வணக்கம். கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் அஸ்ட்ரா கார்க் ஐபிஎஸ் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு இன்று அக்டோபர் 5ஆம் தேதி விசாரணையை தொடங்கியது. சிறப்பு புலனாய்வு குழுவினர் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் சுமார் 45 நிமிடங்கள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ரா கார்க் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. குழுவில் 2 டிஎஸ்பிகள், 2 எஸ்பிக்கள் மற்றும் 5 ஆய்வாளர்கள் உள்ளனர். இப்போது விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதனால் மேலதிக விவரங்களை தெரிவிக்க இயலாது என்றார். முதற்கட்ட விசாரணையின் போது கரூர் சைபர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் சுதர்ஷன் மற்றும் கரூர் தனிப்படை காவலர் மோகன் ஆகியோர் நிகழ்வை குறித்து விளக்கம் அளித்தனர். விசாரணையை முடித்துக் கொண்டு குழுவினர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனர். இதே கரூர் சம்பவத்திற்கு விசாரிக்க தமிழக அரசால் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒற்றை நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அவர் கடந்த 2 நாட்கள் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சிகிச்சை பெறுவோரையும் சந்தித்தார். இப்போது காட்சியில் இரு அதிகாரப்பூர்வ விசாரணைகள் நடக்கின்றன. இதற்கிடையில் கரூர் நகர காவல்துறை தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் வி.பி. மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில இணை செயலாளர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தலைமறைவாக உள்ளனர். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் இருவருமே தலைமறைவாக இருக்க, கட்சித் தலைவர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது தமிழக அரசியலிலேயே புதுமையான ஒரு விஷயம். தலைமறைவு இயக்கங்கள் போல தலைமறைவு அரசியல் கட்சி என்பது புதுமையான விஷயம்தான். தாவேகா என்ற கட்சியை விஜய் என்ற ஒரு முகத்தை மையமாக வைத்துக் கொண்டு தொடங்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கட்சியின் அமைப்பு முழுக்க முழுக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் கையில் தான் இருக்கின்றது. கரூர் சம்பவத்தில் ஆனந்த் காவல்துறையால் தேடப்பட்டு வருவதால் அவர் மொபைல் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கின்றார். இணை பொதுச் செயலாளரான சி.டி.ஆர். நிர்மல்குமாரும் தலைமறைவாகிவிட்டார். அவர்களை தேடிப்பிடிக்க காவல்துறையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவதாக மேடையில் சொடுக்கு போட்டு சொன்ன கட்சியின் பிரதான நிர்வாகிகளை துரைத்து பிடிக்க காவல்துறையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பது விஜய் திரைப்படத்தில் வருவது போன்ற ஒரு திடீர் திருப்பம்தான். கட்சியின் அமைப்பு முழுவதையும் கையில் வைத்திருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறைக்கு பயந்து தலைமறைவு நபராக ஒளிந்திருக்கையில் கட்சி நிர்வாகிகளும் அடுத்து என்ன செய்வது, யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் முடங்கி கிடக்கின்றார்கள். அவர்களும் தம்மை பெரிதாக வெளியே காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை என்கின்றார்கள். தாவேகாவின் மேற்கு மாவட்ட செயலாளர் வி.பி. மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு புரோட்டா வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாத நிலையில் கட்சியின் மற்ற பிரபலங்கள் பம்புவது எதிர்பார்க்கப்படக்கூடியது. கட்சியின் அடுத்த கட்ட நிர்வாகிகள் தன்னை தாண்டி மேலே யாரிடமும் பேசிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து தன் கட்டுப்பாட்டில் மட்டுமே கட்சி நிர்வாகிகளை வைத்துக் கொண்டார் ஆனந்த். கட்சி மொத்தம் இப்படி ஆனந்தின் கண்ட்ரோலில் இருப்பதை சுட்டிக்காட்டி விஜயின் தனிப்பட்ட வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி முன்பே விமர்சித்து பேசியிருந்தார். அந்த ஆடியோ கூட கடந்த ஜனவரியில் லீக் ஆகி பெரும் சர்ச்சையினை கிளப்பியது. ஆனாலும் விஜய் அதை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. அதன் விளைவாகத்தான் இது போன்ற சூழ்நிலைகளின் போது முன்னணியில் நிற்க வேண்டிய கட்சி மொத்தமும் தலைமறைவாக ஸ்தம்பித்து நிற்கின்றது. சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை வீட்டுக்குள் ஒரு வாரமாக அணிந்திருக்கும் விஜய் இப்போது புரிந்து கொண்டு இருப்பார். மறுபக்கத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சற்று ஜாக்கிரதையாகவே உள்ளார். அவரும் கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் விபத்தில் தாவேகா தலைவர் விஜயை கைது செய்தால் அது தவறான முன்னுதாரணமாக மாறி பின்னாளில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறிய போது கரூர் சம்பவத்திற்கான தார்மீக பொறுப்பை தாவேகா தலைவர் விஜய் ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் தார்மீக பொறுப்பு ஏற்பதன் பொருள் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக அல்ல. விஜயை கைது செய்வது தவறான முன்னுதாரணமாகிவிடும். இதனால் அனைத்து கட்சிகளுக்கும் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படும். அதனால் தான் முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து நிதானமாக செயல்படுகின்றார். முதல்வர் ஸ்டாலின் 50 ஆண்டு கால அனுபவம் மிக்க அரசியல்வாதி. நான் நியாயமான கருத்தை சொன்னால் கூட அதை முதல்வருக்கு ஆதரவாக சொன்னதாக சிலர் கூறுகின்றார்கள். எல்லா கட்சிகளும் பொதுக்கூட்டம், பேரணி நடத்துகின்றோம். அவ்வப்போது சில தவறுகள் நடப்பது இயல்பு. அவ்வாறு நடந்ததற்காக ஒவ்வொரு தலைவரையும் கைது செய்ய ஆரம்பித்தால் அது ஒரு ஆபத்தான மரபை ஏற்படுத்தும். இது பின்னணியில் திமுகவையும் பாதிக்கக்கூடும். கரூர் சம்பவம் குறித்து நான் முதல்வரை பாராட்டவில்லை, உண்மையை மட்டுமே சொல்கிறேன் என்றார். தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது அந்த துறைக்கு பொறுப்பான பழனிசாமி பொறுப்பேற்றாரா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி வரப்போகிறது, பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறி 2 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை எந்த பெரிய கட்சியும் அதிமுகவுடன் வெளிப்படையாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனால் சம்பவத்தில் பாஜக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே நெருக்கம் உருவாகி வருவது அரசியல் வட்டாரங்களிலே புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோவில் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு அனுமதி தரவில்லை. திருச்சியில் விசிக மாநாட்டையும் தடுத்தனர். இவ்வளவு அவமானப்பட்டும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா?
அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணியில் சேர இருக்கின்றது. பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் 234 தொகுதிகளில் 230 இடங்களை வென்று தனித்து ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்திருந்தார். 4 இடங்களை ஏன் விட்டுவிட்டார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பரிதாபம் பார்த்து விட்டுக் கொடுத்திருக்கலாம். எடப்பாடி குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்டமான கட்சி எது என்ற கேள்வி தொடர்ந்து எழுகின்றது. பாஜக கூட்டணிக்குள் காங்கிரஸ் வர வாய்ப்பு இல்லை. பிசிக, சிபிஎம் ஆகிய கட்சிகளை எடப்பாடி அண்மையில் அழைத்திருந்தாலும் அவர்களும் இன்னமும் உறுதியாக எதையும் தெரிவிக்கவில்லை. அமமுக ஏற்கனவே தனித்த பாதையில் உள்ளது. இதனால் மீதமுள்ளவை நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு எதிரானது என்பதால் அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பு குறைவு. ஆனால் சமீபத்தில் நாம் தமிழர் பாஜக இடையே உரையாடல்கள் நடக்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபக்கம் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக அதிமுகவுடன் சேருமா என்பது புதிய விவாதமாகி உள்ளது. விஜய் ஏற்கனவே தன்னை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்துள்ளார். இது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுக்கு முரணாகும். ஏனெனில் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று தெரிவித்து வருகின்றார். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசியிருப்பது இருவருக்கும் இடையிலான உறவை நெருக்கமாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் விளைவாக பாஜக, அதிமுக, தாவேக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. அதிமுக வட்டார தகவலின்படி விஜய்க்கு 30 தொடக்கம் 40 இடங்கள் வழங்கி அவரை சம்மதிக்க வைக்கலாம். அவரை அரசியல் ரீதியாக நாமே வழிநடத்தலாம் என்ற கருத்து நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் இடையே விரைவில் தொலைபேசி உரையாடல் அல்லது நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முதல்வர் கனவில் சினிமாவில் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் 30 தொடக்கம் 40 இடங்களுக்கு இறங்கி வருவாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. தேர்தலுக்கு பல மாதங்கள் உள்ள நிலையில் நாளையே காட்சிகள் மாறலாம். விஜய்க்கு மீண்டும் ஒரு எழுச்சி ஏற்படலாம் என்ற சாத்தியமும் உள்ளது.